ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏதாவது வீடியோ போடலாம்னு நினச்சி வீட்டுக்கு வந்திருந்தேன். சரி, ஆசையாக வந்திருந்தேன். ஏதாவது ஃப்ரிட்ஜை நோண்டி பார்த்தா 2 தயிர் பாக்கெட் இருந்துச்சு. இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிங்க? தயிர் சாதம் தான் பண்ண போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ வாங்க தயிரெலாம் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கிண்ட தான் போகிறோம். சரி, வாங்க கிண்டலாம். நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்ட போகிறதில்ல. எப்போயுமே கையில் வச்சு தான் கிண்டணும். அப்படின்னா தான் பியூராக இருக்கும். கையை இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. வாங்க கிண்டலாம். நல்ல உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டிவிட்டோம். சரி, இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு திக்னஸாக கரெக்டான அளவு வரும். இந்த அளவு கரெக்டாக தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா பனைஞ்சு விட்ருங்க. அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் நமக்கு மனமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிங்க? ஒவ்வொரு சின்ன வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் நினச்சிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு நல்லது. இஞ்சி நல்லா நறுக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப இஞ்சி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு மிளகா எடுத்து நறுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு 3 மிளகா எடுத்திருக்கேன். எல்லாமே பெருசாக இருக்கிறதுனால 3 தான் எடுத்திருக்கேன். தேவையான ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நறுக்கிட்டோம். என்னென்ன நறுக்கிருக்கணும்? மிளகா, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிள்ளை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கடைசியாக படபடபட அப்படியே தூவி விடுறதுக்காக கொத்தமல்லி கொஞ்சோண்டு அலக்க எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் நறுக்குனது ஃபுல்லாக கடாயில் போட்டு கடைஞ்சி தான் எடுக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நறுக்கி வச்சுருந்ததுலே கடைசி ஸ்பைசஸ் மல்லித்தூள் அப்படியே போட்டோன்னே மினுக்குது. சரி, இதை கிண்டுவோம்.